தலையணை பூக்கள் co-presented by ஆரோக்கியா மில்க். இதுக்கு முன்னாடி நான் இங்க வந்தது கிடையாது. உன எப்படி வேணும்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா சொன்னாங்க உங்களை நம்பி வந்தா நீங்க கைவிட மாட்டீங்கன்னு சொன்னாங்க. உங்களை நம்பி வந்திருக்கிறேன். என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என் வேண்டுதல் நிறைவேற்றுவியா? எனக்கு ஒரு மாதிரி பாரமா இருக்குது. அப்படியே நெஞ்செல்லாம் கீரை மாதிரி இருக்குது. ஒண்ணு மட்டும் சொல்றான், என் வேதாச்சு இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணாம். அது நரகம். எனக்கு வாழவே பிடிக்கல. சொன்னாங்க காணாம போன ஆட்டுக்குட்டி கூட நீ கண்டுபிடிச்சு கொடுத்துருங்களாமே. ஆட்டுக்குட்டி கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்க, ஏதாச்சும் கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டீங்களா? ஏதாச்சும் கண்டுபிடிச்சு என்ன குத்துருங்க. ஏதாச்சும் எங்க இருக்கிறாங்க, என்ன பண்ணுகிறாங்க, ஒண்ணுமே தெரியல. அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க மட்டும் தெரியுது. அவங்க ரொம்ப நல்லவங்க தெரியுமா? அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். ஏதாச்சு நீ எனக்கு கொடுத்த பொக்கிஷம். ஆனா அதுக்கு நான் தகுதியானா இல்லையான்னு எனக்கு தெரியல. வானத்திற்கு தேவதை எப்பதான் பூமிக்கு வரும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தேவதை தான் என் வேதாச்சு. அவங்க நான் இழந்துட்டானே. ஆரம்பத்தில் அவங்க நான் புடியாம தான் கல்யாணம் பண்ணினேன். அவங்க ரொம்ப சண்டை போட்டேன், திட்டினேன், அவமானப்படுத்தினேன். அவங்களுக்கு நான் ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட கொடுக்கல. ஆனா அவங்க எதுவுமே அதை மனசுல வச்சுக்காம என்ன சந்தோஷமா பார்த்துக்கிட்டாங்க. எந்த விதத்திலும் அவங்களுக்கு பொருத்தமே இல்லாதவன் பாவினா பாவி. நான் ரொம்ப கேவலமானவன். எதையுமே பிரயோஜனம் இல்லாம பொறுக்கி மாதிரி ஊரு பொறுக்கிட்டு என்ன ஒரு மனுஷனை மாத்தது என் வேதாச்சு. குப்பை, நான் குப்பை. இந்த குப்பையை கொண்டு போய் கோபுரத்துல வச்சு அழகு பார்த்தது என் வேதாச்சு. அவங்கள எப்பெல்லாம் பார்த்திருக்கணும் விட்டனே. ஏன் தப்புதான் எல்லாம் அவங்களா வந்து அவங்க மனசுல இருக்க ஆசையை நான் சொல்லும் போது கூட அதை நான் காது கொடுத்து கேட்டது கிடையாது, அதை புரிஞ்சுக்கிறது கூட கிடையாது. அவங்கள கேவலப்படுத்திருக்கேன், திட்டி இருக்கேன், அசிங்கப்படுத்திருக்கிறேன். மனுஷனா கிடையாதுடா, மிருகம், கேவலமான மிருகம். அதான் நீங்களாவே பார்த்து அந்த மாதிரி ஒரு அழகான தேவதை ஒண்ணு மாதிரி கேவலமான சாத்தான் கூட இருக்கணும்னு சொல்லி பிரிச்சிக்க போல இருக்குது. தப்புதான், தப்புதான். நான் பண்ணது எல்லாமே தப்புதான். இனிமே அது தப்பு நான் திரும்பி பண்ண மாட்டேன். நான் உணர்ந்துட்டேன், என் தப்ப நான் உணர்ந்துட்டேன். என் வேதாச்சும் திருப்பி கொடுத்துடுங்க.
சத்தியமா சொல்றேன். இப்ப அவளை நல்லா பார்த்துப்ப. நான் பண்ண தப்பு திருப்பி பண்ண மாட்டேன். சத்தியமா நான் திருப்பி பண்ண மாட்டேன். திருப்பி கொடுத்துருங்க. தெரியாது எனக்கு எனக்கு வேணும். எனக்கு ஏதாச்சும் வேணும். என் மனசுல இருக்க எல்லா பாரத்தையும் உடனே கொண்டுட்டேன். எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது தெரியாது. என் வேதாச்சு எனக்கு கிடைக்கலன்னா செத்துருவேன். சத்தியம். ஏய் வாங்கடா. அவ இங்க எங்கேயுமே இல்ல, வேற எங்கேயும் எஸ்கேப் ஆயிருக்கா. இது அம்மாவுக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். நான் சொல்றேன். அப்பலாம் எங்க போறீங்க நீங்க? போகாதீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? உங்களை எங்க தேட தெரியுமா? அப்படி நான் செத்து போயிட்டேன். நரகமாயிடுச்சு வாழ்க்கைய. எனக்கு தெரியும். இப்ப நீங்க பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு இப்ப எனக்கு புரியுது. என் மேல எந்த அளவுக்கு உயிரா இருந்தா நீங்க இப்படி பேசுவீங்க. என்னை எவ்வளவு பெரிய இடத்துல வச்சிருக்கீங்கன்னு என்னால உணர முடியுது. நீங்க கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க. கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல 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 இல்ல. நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன். எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேணாச்சு. நீங்க என் உயிர், என் உயிர். நீங்க இல்லன்னா நான் செத்துருவேன். நான் செத்துரு. இப்படி எல்லாம் பேசாதீங்க. இல்ல நான் நிஜமா தான் சொல்றேன். நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்னாலும் நினைச்சு பார்க்க முடியாது. நான் உங்க ஏதாவது கஷ்டப்பட்டேன்னு மன்னிச்சதுக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மன்னிப்பு அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க ப்ளீஸ். நீங்க தான் எனக்கு எப்பவுமே பொருத்தமானவர். உங்க கூட இருக்கும் போதுதான் என் வாழ்க்கையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கேன். இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆளு நீங்க தான். உங்ககிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லணும்னு நான் நிறைய தடவை நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சொன்னதில்ல.
சொல்லாம விட்டுருவோமோன்னு நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ணதில்ல. ஆனா இப்போ இந்த நிமிஷம் ஃபீல் பண்றேங்க. இப்ப சொல்லலன்னா இனி எப்பவுமே சொல்ல முடியாதுங்க. சொல்லட்டுமா? சொல்லுங்க. அதுக்கு தானே காசு இருக்கு, சொல்லுங்க. சொல்லிதான் ஆகணுமா? பாத்தீங்களா, நீங்க எப்ப கூட காய்கறி பாருங்க. ஆமால, சொன்னதான் அதுக்கு பேர் காதல். I love youங்க. I love you so much. நானும் I love you, Vedachi. I love you. நான் இனிமேல் உங்களை பத்திரமா பார்த்துப்பேன். உங்களை எங்கேயும் விட்டுற மாட்டேன். சாரி. நானும் உங்களை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன். அழாதீங்க. நீங்களும் அழாதீங்க. என்னாச்சு உங்களுக்கு? நீங்க எங்க போனீங்க? உங்களை யாரு தூக்கிட்டு போறேன்னு ஒன்னும் புரியல. எனக்கு எதுவுமே தெரியலங்க. நான் மயக்கத்துல இருந்திருக்கேன் போல இருக்கு. ஏதோ வேன்ல இருந்திருக்கேன். பாயடிச்சு கை கட்டி அதுக்கப்புறம் மயக்கம் தெளிஞ்சிருச்சு. அந்த வேன்ல இருந்து இறங்கி தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். 4-5 பேர் அப்படி துரத்துட்டு வந்தாங்க. கடைசியா இந்த சர்ச்சுக்குள்ளதான் வந்தேன். அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. உள்ள நீ வந்துட்டீங்களா? அவள்தான் சாமி நம்மள சேர்த்துச்சு. அவங்களுக்கு கராத்திலாம் திரும்பி நீங்க அசால்ட்டா விட்டீங்க. தெரியலங்க, ஏதோ பதட்டத்துல. அழாதீங்க, எல்லாம் ஒண்ணு இல்ல, பரவாயில்ல. நான் பாருங்க ஏதோ தேவையில்லாம லூஸ் தனமா பேசிக்கிறேன். வீட்டுல சொன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அப்பா போன் அடிச்சிடலாம். அப்பா நாகராஜ் தான்ப்பா கால் பண்றான். சொல்லு நாகராஜ். அண்ணா அப்பா அந்த போன் கொடுண்ணா. ஒரு நிமிஷம். அப்பா உங்ககிட்ட பேசணுமா? கொடு. சொல்டா. வேதா கிடைச்சிட்டல்லடா? கஷ்டங்கப்பா. வேதா கிடைச்சிட்டல? கஷ்டங்கப்பா. என் பக்கத்துல தான் இருக்கிறாங்க. நீ குடுறா போனை, வேதா கிட்ட குடுறா, மருமக கிட்ட பேசலாம். ஒரு நிமிஷம். அப்பா மாமா. அப்பா உன் குரலை கேட்ட பிறந்தாம உயிரே வந்துச்சு. அவனை சீக்கிரம் பாக்கணுமா? சீக்கிரம் வீட்டுக்கு வாமா நீ. அப்பா நகராஜா, சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டி வாடா. வரேன்ப்பா, வந்துட்டு இருக்குப்பா. வேற கிடைச்சிட்டாடா, கூட்டிட்டு வந்துட்டு இருக்காண்டா. ஹலோ, சொல்லு ரமேஷ். மேடம், சொல்ல என்ன விஷயம்? அந்த பொண்ணு தப்பிச்சிட்டா மேடம். தப்பிச்சிட்டாளா? சரி விடு. மேடம், அதான் அவ தப்பிச்சிட்டால, அதான் நமக்கு வேணும். அதான் நம்மளோட பிளான். சரி, நீ நம்ம ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம இடத்துக்கு வந்துரு. சரியா? சரிங்க மேடம். வா. ஏத்தா என்னத்தாச்சு? அந்த வேதவழி தப்பிச்சிட்டாளாம்ப்பா. என்னத்த சொல்ற? எப்படித்தான் தப்பிக்க விட்டாங்க அந்த மடப்பயலுக? அப்பா கோவப்படாதீங்கப்பா, அதான் அவ தப்பிச்சிட்டாள்ல, அதான் நம்மளோட பிளான். என்னத்த சொல்ற? ஒண்ணுமே புரியல. அவ ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்குள்ள போகட்டும்பா, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அப்பா, கல்பனா இப்ப அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா, வேதாவும் வீட்டுக்குள்ள வந்துட்டா. ஆனா கல்பனா வேதா மேல பயங்கர கோவத்துல இருக்கா. நாம அதை யூஸ் பண்ணிக்கணும்பா. என்னப்பா புரியலையா? எனக்கு புரியலடா. அதாவது இப்ப கல்பனா நம்மளை விட பயங்கரமான கேடி. இப்போ அவ அவ்வளோ பெரிய கேடியா இருக்கிறதுனாலதான் இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வந்திருக்கா. நம்மளால இப்ப என்ன பண்ணாலும் அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பவே முடியாது.
நாம ஒன்று பண்ணலாம். என்ன? வேதாவை நாம கொலை பண்ணிட்டு அந்த பழியை கல்பனா மேல போட்டுடலாம். அதாவது கல்பனா தான் இந்த கொலையை பண்ணான்னு செட்டப் பண்ணிடலாம். அப்புறம் கல்பனா கொலை பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடுவா, வேதா மேல போயிடுவா. எப்படி நம்ம பிளான்? 2 பேரும் க்ளோஸ். அருமையான பிளான்டா. கலக்கிறடா என் ஆத்தா. எங்கடா இன்னும் காணோம்? நீங்க வந்துட்டாங்க. வந்துட்டாடா. வந்துட்டியம்மா வேதா, நீ வந்துட்டியம்மா. உன்னை பார்த்த பிறந்தாம உயிரே வருது. திரும்பவும் வந்துட்டாளா? போய் தொலைஞ்சிட்டான்னு நிம்மதியா இருந்தோம், மறுபடியும் வந்துட்டா. நல்ல வேலை நீ வந்துட்டம்மா. உன்னை திரும்ப பாப்பமான ஆயிப்போச்சுமா. எங்க இருந்த நீ? நாங்களும் தேடினோம், போலீஸும் தேடினாங்க. நீ எங்க இருக்கன்னு தெரியலையா? அப்படி என்னம்மா ஆச்சு? ஏம்மா, உன்னை யாரும் கடத்தி அடைச்சு வச்சுட்டாங்களா? என்ன ஆச்சுமா? வாய் திறந்து பேசுமா. தெரியல மாமா, எதுவுமே ஞாபகத்துல இல்ல. வேதவலி, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அவங்கள தூக்கி உள்ள வச்சிடலாம். எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்தா பாவம், அவங்களுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. வேணாண்டா, விடுங்கடா பாவண்டா. இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்தே மீளலடா. எல்லாத்தையும் பிற்பாடு கேட்டுக்கோ, பிற்பாடு பேசிக்கோ. இப்ப வேத திரும்ப கிடைச்சிட்டல்ல, அதுவே பெரிய விஷயம்டா. அதுவே பெரிய விஷயம். அம்மா, உன்னை திரும்ப பார்த்த பிறந்தவங்க அத்தனை பேருக்குமே உயிர் வந்திருக்குது. பாவமா நாகராஜன், இப்பதான் முகத்துல சிரிப்பே வந்திருக்குது. தவிச்சு போயிட்டாம்மா, தவிச்சு போயிட்டான். துடிச்சு போயிட்டான். தூங்கல, சாப்பிடல, உட்காரல, நெல்ல கொள்ளாம தவிச்சு போயிட்டான். என்ன பாடுபடுத்திட்டமா பாவம் நீ அவனை. நல்ல வேலைமா, ஆண்டவன் உன்னை நல்லபடியா கொண்டாந்து சேர்த்துட்டான். உனக்கு அப்படி ஏதாவது விபரீதமா ஆயிருந்துச்சு, உன்னை பெற்றவங்களுக்கு நான் என்னமா பதில் சொல்லியிருப்பேன்? எனக்கு ஒண்ணும் ஆகல மாமா, நான் நல்லதா இருக்கேன். நீ நல்லா இருக்கேன்னு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் தான்மா. ஆனா நீ இல்லாதப்போ இந்த வீட்டுக்கு கலையே இல்லம்மா, சிரிப்பு இல்ல, சந்தோஷம் இல்ல. இந்த வீட்டோட வெளிச்சம், சந்தோஷம் எல்லாமே நீதாம்மா. இவ அப்படி என்ன பண்ணிட்டா? ஓவரா புகழ்றாரு. நீ நல்லபடியா திரும்பி வந்து சேரணுமே, உனக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்னு நாங்க வேண்டாத தெய்வம் இல்லம்மா. இந்த நாகராஜன் பையன் என்னெல்லாமோ செய்தான். தீச்சட்டி கூட எடுத்தாமா அவன். அப்பாடா, இப்பதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்குது. உள்ள போலாம். நில்றா, பொடைச்சு கிடந்து வந்திருக்காடா. இவ அப்படியே உள்ள கூட்டிட்டு போற. டேய், ஆர்த்தி எடுத்துட்டு வர சொல்றா. கல்பனா, ஆர்த்தி ரெடி பண்ணி எடுத்து. என்னடி பார்த்துட்டு நிக்கிற? ஓ, போய் ரெடி பண்ணு. என்ன நம்மள போய் ஆர்த்தி ரெடி பண்ண சொல்றாங்க? போன் சொல்றேன்ல. இந்த பாருமா, இனிமே எங்க போறதுனாலும் தயவு செய்து தனியா போகாது. நாகராஜனோட போ. அவன் இல்ல, நம்ம கார்ல டிரைவரை அழைச்சிட்டு. உனக்கு எப்போ என்ன ஆகுமோன்னு பயமா இருக்குதுமா, புரியுதா? தனியா போகாத. ஏய், என்ன பார்த்துட்டு நிக்கிற? வா, வந்து ஆர்த்தி எடு, வா. இவளை எப்படா வெளியே அனுப்பலான்னு பார்த்தா ஏன் கையாலே ஆரத்தி எடுத்து உள்ள வர சொல்றீங்களா?